பிரான்சில் தனியார் துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான அகிர்க் ஆர்கோ ஓய்வூதிய திட்டத்தில் ஏற்பட்டுள்ள கணினி தொழில்நுட்ப கோளாறு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடந்த ஜனவரி முதல் சுமார் 98,000 ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் தரவுகளை வரித்துறையுடன் இணைக்கவும் நிர்வாகத்தை எளிமையாக்கவும் கொண்டுவரப்பட்ட புதிய கணினி மென்பொருள் மாற்றமே இந்த குளறுபடிக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த புதிய மென்பொருள் மிகவும் கடுமையான விதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைக்கமைய பயனர்களிடம் கூடுதல் ஆவணங்கள் கேட்டு கணினி மூலமாக அறிவிப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் முதியவர்கள் பலருக்கு ஆன்லைன் ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் போதிய பரிச்சயம் இல்லாததால் அவர்களால் உரிய நேரத்தில் பதிலளிக்க முடியவில்லை. ஆவணங்கள் முழுமையாக இல்லாததால் இந்த கணினி முறை தானாகவே அவர்களது பணத்தை முடக்கியுள்ளது. இதில் குறிப்பாக வெளிநாடுகளில் வசித்து வரும் பிரெஞ்சு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தங்களது துணையை இழந்து குடும்ப ஓய்வூதியம் பெற்று வந்த முதியவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வித முன்னறிவிப்புமின்றி இவர்களது வாழ்வாதாரம் முடக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை சுமார் 12,000 தவறுகள் அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் 86,000 கணக்குகள் குறித்து தீவிர விசாரணைகள் நடந்து வருகின்றன. விரைவில் மீள வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 850 மில்லியன் யூரோக்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.